ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு முருங்கைக்கீரை கடையில் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கரில் 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 4 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளியை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம், இது கூடவே 3லேருந்து 4 காஞ்ச மிளகாய், 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரம் வேணும்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பெருங்காயத்தூளையும் சேர்த்துட்டு வதக்கினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு இதை வதக்கிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இது ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பையும் இது கூடவே சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டுடலாம். ஓரளவு பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சதுக்கப்புறமா லைட்டாக ஒரு கொதிக்கட்டும். அவ்வளோதான், டேஸ்டியான முருங்கைக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாதம் போட்டு அதில் ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரியே செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.